ஐங்கிறது இன் கீழ் இந்த R1 + R2ங்கிற மொத்த தடைகளை தங்கி இருக்கும். இதில் வோல்ட்மானி இணைக்கப்பட்டுச்சின்றால் இந்த R1 இந்த வோல்ட்மானியில தடையை நான் ஆரன் எடுக்கன் இந்த ரெண்டுக்கும் சமாந்தரம் விலையுள் தடை ஒன்று வரும் தானே, அந்த தடை பெருமானம் மாறுறதால இந்த மின்னோட்டம் மாறும். வோல்ட்மானிட அகத்தடை ஆறுங்கிற பெருமானத்துக்கு கொஞ்சம் பக்கத்தில் R2ங்கிற பெருமானம் இருக்கிறதால தான் நாங்கள் புறக்கணிக்க இயலாமல் போகுது. அதனால தான் அம்பியர்மானிட வாசிப்புல ஒரு சிறிய மாற்றம் ஒன்று நிகழுது விலையுள் தடை மாறுறதால. ஆனால் இது R1 எடுத்தோம்னா R1 நாங்கள் எப்படியும் மிகவும் சிறிய பெருமானங்கிறதால புறக்கணிக்க இயலும். அதனால கருதத்தக்க அளவு மாற்றம் அம்பியர்மானில நிகழல்ல. அந்த ஏகபரிமாண மாறுறதுக்கு ஏற்ப சீராக அந்த மின்னோட்டம் மாறுமான்னு கேட்டால் இல்லை. ஏனென்றா எங்களுக்கு தெரியும் இது ஒரு அழுத்த பிரியே. இப்போ PX வந்துட்டு உதாரணமாக PX காட்டப்பட்ட சந்தர்ப்பத்தில் இருக்கின்றா இந்த PXக்கு இவ்வளவுக்கு இருக்கிற தடையும் இந்த 10 ஓமும் சமாந்திரம். அப்போ இது ரெண்டுக்குமான ஒரு விலையுள் தடை ஒன்று பெறப்படும். ஆகவே பாருங்க நடுப்பெருமானம் வரைக்கும் தசம் சைவர் 2 தான். நடுப்புள்ளி வரைக்கும் எப்படி இருக்கணும் கிராஃப் பெருமானம் தசம் 1 விட குறைந்ததாகத்தான் காட்டப்படணும். இப்படி காட்டுற கிராஃப் எத்தனாவது? நாங்கள் வோல்ட்மானியை அம்பியர்மானியாக மாத்திரங்கிற ஒரு கான்செப்ட் படிக்கல. ஆனால் எங்களுக்கு தெரியும் அம்பியர்மானின்னு சொன்னால் இப்போ கல்வனோமானியை நாங்கள் அம்பியர்மானி மாதிரி கருதலாம். அப்போ கல்வனோமானியை வோல்ட்மானியாக மாற்றுறதுக்கு தொடராக உயிர் தடையை தொடுத்தோம்னு சொன்னால் அப்போ வோல்ட்மானியை அம்பியர்மானியாக மாற்றுறதுக்கு நாங்கள் சமாந்திரமாக தாழ் தடையை தொடுக்கணும். மாறி ஒப்போசிட்டாக யோசிக்கணும். சரி, கன்செப்ட் விளங்கினாலே இப்போ பாருங்கள் வோல்ட்மானிங்கிறது என்ன